ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்கள்ல வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 7783 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க மாவட்டம் வாரியாக. இப்போ இதை அப்ளை பண்றதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அவங்களே அஃபீஷியலா வந்து நிபந்தனைகள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனைகளை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் இது வந்து எலிஜிபிள், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், இந்த ஜாப் வந்து யாருக்கு வந்து சூட்டபிளா இருக்கும், இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா இல்லை வந்து பிரைவேட் கவர்மெண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய டெம்பரரி ஜாப்பான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து அங்கன்வாடி மையங்கள்ல ஒர்க்கர், மினி ஒர்க்கர், ஹெல்பர் சொல்லிட்டு இந்த 3 விதமான டிஃப்ரெண்ட் ஜாப் ரோலுக்கு வந்து 7783 காலி பணியிடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியா வேகன்சிஸ் லிஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, சம்பந்தப்பட்ட மாவட்டத்திலோட இருக்கக்கூடிய என்ஐசி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல்ல டீடைல்டா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, நிபந்தனைகளை பத்தி நிறைய பேர் வந்து நம்ம படிக்காமயே வந்து அப்ளை பண்றீங்க. நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கவனமா நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது இதுல இருந்து கண்டிப்பா வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நிபந்தனைகள் அப்படிங்கிற இடத்துல வந்து பாருங்க, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது யாருக்கு வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா, நீங்க அங்கன்வாடி மையத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கர், மினி ஒர்க்கர் இந்த 2 பதவிகளுக்குமே கண்டிப்பா 12ஆம் கிளாஸ் அப்படிங்கிறது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பா அதுக்கு உண்டான ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 12th மார்க் ஷீட் காப்பியை நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க வந்து ஹெல்ப்பருக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். இது வந்து தெளிவான ஒரு அப்டேட். ரெண்டாவது வந்து தமிழ்ல நீங்க கண்டிப்பா வந்து சரளமாக வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நேர்காணல் கண்டிப்பா இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து இப்போ நீங்க டைரக்டா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது வரக்கூடிய அந்த செலவினங்கள்ல வந்து நாங்க வந்து பொறுப்பேற்க மாட்டோம். அது நீங்க உங்களுடைய ஓன் காஸ்ட்டை போட்டு தான் நீங்க இன்டர்வியூக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து சென்னையில் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சம்பந்தப்பட்ட உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வளர்ச்சி அலுவலகத்துல தான் வந்து நடக்கும். சரிங்களா? அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் அறிவிப்பு நாளின்படி வயது அப்படிங்கிறது காமனா, அதாவது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். இது யாருக்கா இருக்கு அப்படின்னா ஒர்க்கர்ஸ், மினி ஒர்க்கர்ஸ், ஹெல்பர் இவங்க எல்லாருக்குமே காமனா வந்து பேசிக் இது வந்து பேசிக் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 25 இருந்து 30க்குள்ள வந்து இருக்கணும். அதுலயே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற வந்து இருக்கு பாத்தீங்களா, அது யாருக்கு அப்படின்னா விதவை, ஆதரவற்ற பெண், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது தளர்வுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 5 வயசு அப்படின்னா 40 வயசு வரைக்கும் நீங்க இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே இது மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க அப்படின்னா 3 வயது வரைக்கும் வந்து தளர்வுகள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. 35 பிளஸ் வந்து ஒரு 3 அப்படின்னா 38 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண், மாற்றுத்திறனாளி கணவருடைய குடும்ப தலைவி, விண்ணப்பதாரர் குழந்தைகளோ அல்லது கணவரோ விபத்து நாட்பட்ட நோயாளியால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ள குழந்தைகள், 35 வயதுக்குட்பட்ட விதவை, குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறப்பானவங்களாக உரிய வகையில் சான்றிதழ் இப்ப மட்டும் நீங்க வந்து நகல் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறவங்க மட்டும் நீங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். எல்லாருமே இதுக்கு வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண் எனில் தாய் அல்லது தந்தை இறப்பு எண்ணில் அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கண்டிப்பா ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை இல்ல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்க வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் குள்ள தன்மை உடையவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான ப்ரூஃபை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட நீங்க போயிட்டு வந்து வாங்கி வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழுநோயில இருந்து குணமடைந்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கி வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது தபால், அஞ்சல் மூலமாக வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும் போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை பொறுப்பேற்காது. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்றீங்க இல்லையா, ஃபில் பண்ணி நீங்க நேர்லலாம் போயிட்டு வந்து கொடுக்க கூடாது. நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துல நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு உங்க நியர்பைல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல தான் நீங்க வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அது எந்த டேட்டுக்குள்ள அனுப்பி வைக்கணும் அப்படின்னா
ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அனுப்பி வைக்கணும். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, நாங்க வந்து பொறுப்பேற்க முடியாது. உங்க அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதை நமக்கு வந்து தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால 23ஆம் தேதி ஈவினிங் 5:00 நீங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் பேஜ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. கட்டாயமா லாஸ்ட் பேஜ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி பின் பண்ணி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, அதே மாரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய 12th மார்க் ஷீட், நீங்க 10th படிச்சீங்கன்னா 10th மார்க் ஷீட். நெறைய பேர் இருக்கக்கூடிய இன்னொரு டவுட்ஸ் கேட்குறாங்க. அதாவது வந்து இப்ப நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் ப்ரோ. இந்த இடத்துல வந்து படிப்பு கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல நாங்க டிகிரி போடலாமா? இது வந்து 12th தான் போடணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கடைசியா படிச்சிருக்கீங்களோ, அத மட்டும் நீங்க இந்த இடத்துல போட்டா போதும். இப்ப பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இல்ல நீங்க பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்சி போடுங்க. இல்ல 12th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th அப்படிங்கிறத வந்து போடுங்க. அப்ப டிகிரி குடுத்திருந்தா டிகிரி சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்க +2 மார்க் ஷீட்ட மட்டும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணா போதுமானது. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நபர் வந்து 2 அப்ளிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் தனித்தனியா நீங்க மேனுவலா வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஒரே நபர் வந்து அங்கன்வாடி பணியாளருக்கும் விண்ணப்பிக்கலாம். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப்பருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்க 3 அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, 3 அப்ளிகேஷனையும் தனியா பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா ஃபில் பண்ணி ஒவ்வொரு கொரியர் கவர்லயுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணி தான் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.